வணக்கம் திரு ராஜமுருகன், சசிகுமார் அவர்களே. உங்களை நிறைய வாட்டி சந்திச்சிட்டேன். அவரோட தான் ஆரம்பிக்கலாம். ரொம்ப அடிக்கடி பழகிட்டோம், நண்பர்கள் ஆகிட்டோம். அப்படியா? ஸோ இப்போ வந்து எல்லாரும் வந்து ஒரு படம் எடுக்கிறப்போ யூத், ஜென்சி இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்கல்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம படம் எழுதும்போது, இல்லை தயாரிக்கும் போது, இல்லை டைரக்ட் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ்லாம் உங்கள் மைண்டில் இருக்கா? நிச்சயமாக இல்லை சார். ஏன்னா நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இது மாதிரியான வார்த்தைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று ஒன்று வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஒரு ஆர்ட்டுங்கிறது இதுக்கெல்லாம் வெளியில் இருக்கிறது. ஏன்னா நம்ம சமகாலத்தில் இப்போது பார்த்தோம் அப்படின்னா, இப்போது சிறைன்னு ஒரு படம் வந்து ஓடுது. நீங்கள் அதை எந்த வகையில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இன்னொரு படம் வந்து அவுட் அண்ட் அவுட்டு வந்து ஒரு லவ் ட்ராமாங்கிறது இன்றைக்கி நிறைய ஒரு லவ் ட்ராமா ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் ஓடுது அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் இதுக்கு நடுவில் சிறைன்னு ஒரு படம் வந்து ஓடுது, கம்ப்ளீட்டாக ஒரு எமோஷன் ட்ராமா. ஸோ அதனால் என்னென்னா, ஒரு கண்டென்ட் தான் சார். அந்த கண்டென்ட் ரொம்ப சின்சியராக ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்கும்போது எந்த நேரத்தில் எந்த படம் வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பொதுவாக நமக்கு என்னென்னா, எப்போவுமே ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்று தேவைப்படுது. ஒரு டைமில் ஹாரர் ஃபிலிம்ஸும்போம், ஒரு பக்கம் த்ரில்லர் ஃபிலிம்போம், அப்புறம் வந்து ஃபேமிலி ஃபிலிம்ஸும்போம். அப்போ அது எல்லாமே வந்து மித்து தான் சார். ஸோ இது வந்து இவங்களுக்காக தான் இப்போ படங்கள்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே சார் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இதுதான், என்ன சொல்கிறது, ஒரு புள்ளி விவரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கணக்கு எடுத்துக்கிறது. அது வந்து கார்ப்பரேட்டில் வந்து என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு இன்றைக்கி ஒரு புள்ளி விவரம் எடுப்பாங்க. ஸோ அப்படி ஒன்று இருக்குது. பட் உணர்வுகள் வந்து புள்ளி விவரத்துக்கு அப்பாற்பட்டது. இமோஷன்ஸ் வந்து அதுக்கு வெளியில் இருக்கிறது. ஸோ அதனால் எல்லா நேரத்துலையும் எல்லா படங்களுமே ஒர்க் ஆகும். அந்த கண்டென்ட் எப்படி வந்து ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்குது, எப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று, ஜென்ஜின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், அவங்களுடைய உணர்வு எந்த வகையில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்டேருந்து மேலே போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். ஐ மீன் மேலேயோ டிஃப்ரெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்தவரை அவங்களுக்கு பொறுமைங்கிற விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ முன்னாடி வந்து ஒரு லென்த்தாக ஒரு ஷார்ட் வச்சோன்னா, இப்போது அவங்களுக்கு பார்க்குற அந்த ஒரு கட்டு இல்லைன்னா அவங்களால பார்க்க முடியல. அது பேசிக்காகவே நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தே வாண்ட் கட்ஸ், பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து அந்த பழக்கம் வந்துடுச்சு. ஸோ லைக் கண்டென்ட்னாலே வந்து இன்றைக்கி கூட வந்து ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து 1 மணி நேரம் எடுத்தோம். அவங்க வந்து இல்லை 45 நிமிஷம் ஆக்கிடுங்க, ஏன்னா 1 மணி நேரம் பார்த்தாலே யாரும் அந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அவங்களோட பிலீஃப் அது. ஸோ அது வந்து யங் பீப்புளுக்கு கேட்டர் பண்ணோன்னா இந்த அளவுக்கு தான் ஒரு இன்டர்வியூ போனால், இல்லைன்னா அது போகாது அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அண்ட் வி டூயிங் இட். ஸோ ஐ திங்க் மெயினாக இந்த டைம், ஷார்ட் லென்த், ஐ திங்க் நீங்கள் சொல்கிற மாதிரி உணர்வுகள் அது மாறலைன்னு நினைக்கிறேன். பட் அதுலேயே வந்து ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா, இது அஃப்கோர்ஸ் நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக ஏதாவது கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி விலகி போய்ட்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட கோட்டிங்கில் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லா காலத்துலேயுமே அது இருக்குது சார். எல்லா டைம்லேயுமே இருக்குது. இன்னொன்று, இப்போது ரீல்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது நிறையா போகுது இல்லையா. அட் த சேம் டைம் வந்து இப்போது லாங் கான்வர்சேஷன், ஸ்டோரி டெல்லிங் வந்து ஈவன் டிஜிட்டல் ஸ்பேஸில் ரொம்ப முக்கியமான ஸ்பேஸில் இருக்குது இன்றைக்கி. இதுவும் இதில் சொல்கிறாங்க, சர்வேஸில் சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய ஜென்சி கிட்ஸே வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங் நிறைய பேர் பார்க்குறாங்க. குறிப்பாக லாங் கான்வர்சேஷன்ஸ், அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சமீபமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வருது. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் கிடையாது. ஸோ நான் வந்து நீங்கள் சொல்கிறதுல முரண்படுறேன். இந்த மாதிரி ஃபிலிம்ஸு இப்படி கட்டு இல்லாமல் தான் நிறைய கட்ஸ் பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். அது வந்து ஒரு கிராஃப்ட் தான் தீர்மானிக்குது, ஒரு ஃபிலிம் தான் தீர்மானிக்குது. நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணுறது ஒரு ஃபிலிம் தான். அந்த ஃபிலிம் ஒரு லாங்குவேஜை க்ரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜை பிடிச்சிட்டு நம்ம தொங்குறோம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஸோ இது எல்லாமே மித்துன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்கேஜாக எல்லா காலகட்டத்திலுமே என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் எந்த சினிமா ஓடி இருக்கு? சினிமானாலே வந்துட்டு எல்லா டைம்லையுமே எப்படி என்கேஜிங்காக நம்ம சொல்கிறோம். அதுதான் எனக்கு வந்து ஐ திங்க் என்கேஜிங். அது என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வேற. பிகாஸ் அதில் வந்து சார் எல்லா காலத்துலையும் என்டர்டெயின்மெண்ட் தான். சினிமாவுக்கு ஒன்றா என்டர்டெயின்மெண்ட். நான் சுப்ரமணியம் பார்த்தேன்னா, ஐ ஒன்ட் சே இட்ஸ் அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம், ஐ சே இட்ஸ் அ வெரி என்கேஜிங் ஃபிலிம். ரொம்ப அப்படியே ஒரு மனசை தாக்கிய படம் அப்படின்னு சொல்லுவேன். பட் அது என்டர்டெய்னிங் படமா, நான் ஜாலியாக பார்த்த படமானா ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த இது புரியுது இல்லை. ஆனால் அது வந்து என்னை ஃபஸ்ட்டுலேருந்து காலரை பிடிச்சி இழுக்குது அந்த படம். எண்டு மட்டும் எனக்கு நான் அதை அப்படியே கண்ணு கொட்டாமல் பார்க்குறேன். தட் இஸ் என்கேஜிங். அதான் சார், என்கேஜிங் எப்படி கொடுக்குறோன்றது. நீங்கள் என்ன ஃபார்மேட்டில்
என்ன ஜானரில் கொடுக்கணுன்றது தான். பட் என்டர்டெயின்மெண்ட் எல்லா சினிமானாலே என்டர்டெயின்மெண்ட் தான். அதை எங்கேஜிங்காக நம்ம சொல்கிறோமா, அதுதான் சொல்கிறது. ஒவ்வொரு படமும் நீங்கள் சொல்கிற எல்லா படமும் ஒவ்வொரு ஜானர் எடுத்திங்கன்னா ஏன் பார்க்குறாங்கன்னா அவங்கள அதை எங்கேஜ் பண்ணுது, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அப்போ இதுதான் ஜெயிக்கும், இந்த ஜென்சிக்கிட்டு இப்படி தான் ரசிக்கிறாங்கன்னா அப்போ எல்லா படமுமே சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், ரைட், எல்லா படமே ஓடி இருக்குமே. அப்போ நம்ம அதுக்காகவே படம் எடுக்கலாமே. அப்போயே மித்த படங்கள்லாம் ஓடுது. அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுச்சு, சிறை ஓடுது, போன வருடங்கள் வந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி படங்கள் ஓடுறதுக்கான எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானர் தான். அப்போ அதெல்லாம் ஓடுறதுக்கு காரணம் என்னென்னா அது எங்கேஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அதை கனெக்ட் ஆகுது, கனெக்டிங். ஸோ அப்போ அதுதான் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் என்னோட ஃபேமிலி டைரக்டரே. அந்த பையன் ஒரு ஜென்ஜி தான் வந்துட்டு. பட் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி எமோஷன். ஸோ நிச்சயமாக நீங்கள் சொல்கிறதுல நான் எங்கே உடன்படுறேன்னா அவங்களுடைய ரசனை மட்டம் வந்து வேறு ஸ்பேஸுக்கு போயிருக்கு. அதாவது என்னென்னா அவங்களுடைய வேர்ல்டு ரீடிங் ஹேபிட் குறைஞ்சிருச்சு. பிரிண்ட் மீடியாவே இன்றைக்கி இல்லை நம்ம பேசின மாதிரி. ஸோ அந்த ஸ்பேஸில் அவங்களுடைய கேட்குறது, அவங்க பார்க்குறதுடைய தன்மை மாறி இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு வேர்ல்டு உருவாயிருக்கு. ஆனால் இமோஷன்ஸோ மற்ற விஷயங்களும் அப்படியே தான் இருக்குங்கிறது என்னோடய இது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் அவங்களுடைய வே ஆஃப் டெல்லிங்கை நம்ம கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கலாமே தவிர அதுக்காக நம்ம ஒன்று எழுதணும்னு நினச்சோன்னா அது கரெக்டாக இருக்காது. இப்போது நீங்கள் வந்து ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ரொம்பவே முன்னாடி வந்து எனக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அசுரவதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு படம், பட் ஆக்ஷன் ஃபில்ம் அந்த மாதிரி. பட் நீங்கள் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கொஞ்சம் சோஷியலி கான்ஷியஸ் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான படங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்க. இது வந்து ஒரு சாய்ஸா இல்லை இந்த படங்கள் நீங்கள் உங்கள் வர்ற படங்கள்லேருந்து திஸ் இஸ் த பெஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா? சாய்ஸ்லாம் கிடையாது, இப்படி எடுக்கணுன்றதால சார். வளரல சார், வயசு ஆக ஆக நம்மளும் மாறுவோம்ல சார். ஒரு மாற்றம் இல்லை அப்படி இல்லை, நம்ம மைண்ட் லெவல் ஒன்று மாறுவோம் சார். முதல்ல நம்ம வந்து ஒரு இடத்துல சண்டை போடணும்னா துணிஞ்சு சண்டை போடுவோம். அப்போ அவசரத்தில் சண்டை போடுறது ஒன்று, நிதானிக்கிறது வேறு. நிதானம் நம்ம வாழ்க்கை கற்றுத்தர்றது தான் ஒன்று. நிதானம்ன்றது வந்து பொறுமை, நிதானம்ன்றது நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த பாதைகள் கற்றுத்தர்ற ஒரு விஷயம். ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப எடுத்தோம் கவுத்தோன் இருப்போம், பயங்கரமாக பேசுவோம், இது பண்ணுவோம், இது பண்ணால் என்ன அப்படின்வோம். இப்போ பொறுமை நிதானமும் நமக்கு இருக்குது, நமக்கு அந்த பொறுப்பும் இருக்குன்ற ஒரு இது இருக்குது. இது நமக்கு பொறுப்பு இருக்குது, நம்மளை இப்படி பார்க்குறாங்க, அப்போ நம்ம பொறுப்பாக ஏதாவது நம்ம படத்தில் சொல்லணும் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம இதில் சொல்லணும்னு இது பண்ணுது. ஆரம்பத்தில் வந்த படங்கள், நான் நடித்த படங்கள் வேறு மாதிரி போனப்பட்டனால நான் இப்படி தான் பண்ணுவேன்ற ஒன்று ஆயிடுச்சு. இவர் இப்படி தான் பண்ணுவார், இவருக்கு இப்படி தான் படங்கள் செய்யணும் அப்படின்னும்போது இல்லை, நான் அப்படி அதுக்கு வரல, நான் இந்த மாதிரி பண்ணணும், நான் வேறு மாதிரி படங்கள், வேறு நான் எந்த இமேஜுக்குள்ளேயும் மாட்டாமல் வேறு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் அது பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதுக்கு நான் முயற்சி பண்ண ஒரு விஷயந்தான். அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் பண்ணும்போது கரெக்டாக ஒரு இடத்துல நான் இப்படி பண்ணுவேன், இப்படியும் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு இவர் இது பண்ணுவார், அயோத்தி மாதிரி ஒரு படம் பண்ணுவார், நந்தன் மாதிரி ஒரு படம் பண்ணுவார். ஸோ அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு அப்பாவாகவும் நடிப்பார். அப்போ இவருக்கு எல்லா கதையும் சொல்லலாம். அப்படி தான் மயிலாடும் எனக்கு வந்திருக்கு. அப்போ எல்லா கேரக்டர்ஸும் பண்ணுவார். அப்போ இவருக்கு கரெக்டாக சட்டை தைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சட்டை தைச்சா அதுக்குள்ளே அவர் வந்துக்குவார் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவார். அப்படி தான் நான் பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணுறேன். அந்த டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த படம் எது உங்களுக்கு? அது ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி, இது அயோத்தி தான். அயோத்தி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணால் வழக்கமாக எனக்கே சொல்லும்போது வழக்கமான கதைகள் தான் வருது. எனக்கு கதை சொல்ல வர்றவங்க இவர் இப்படி தான் அப்படின்னு முடிவிட்டான், இப்படி தான் கிராமத்தில் இப்படி தான் இருப்பார், இவருக்கு இப்படி தான் கதை சொல்லணும், இத்தனை ஃபைட் அப்படின்னு வரும்போது நான் கேட்கும்போது எனக்கும் அதுதான் பண்ணுது. எப்படி ஆடியன்ஸ் என்னடா ஒரே மாதிரி நடிக்கிறது இப்படியே இருக்குது அப்படின்ற அவங்களுக்கும் ஒரு இது வந்ததோ அதே மாதிரி எனக்கும் கதை கேட்கும்போது அப்போ யாருமே அதை சொல்லலை. அப்போ தான் நான் உடைக்கிறதுக்கான ஒரு படங்கள் தேடிட்டுருப்பேன். அப்போ தான் நான் தான் அதை உடைக்கணும். ஒரு இமேஜ் நமக்கு வந்துச்சுன்னா அதை உடைக்கிறதுக்கு நான் தான் பண்ணேன். அப்படி தான் நான் வந்து அயோத்தி எனக்கு வந்தபோது இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்றது. நந்தன் வரும்போதும் இவர் எப்போதும் எல்லாரையும் அடிப்பார் அப்படின்னு, இல்லை அடியும் வாங்குவேன், அடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னது. அப்போ நந்தன் பண்ணும்போது இவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங் இது வருது, மயிலாடு மாதிரி ஒரு கதை அது பண்ணுது. டூரிஸ்ட் ஃபேமிலி, 18 வயசு பையனுக்கு அப்பா. அப்போ எனக்கே இருந்தது அது நான் பண்ணணும் அப்படின்னு, நான் பண்ணுறேன் அப்படின்னு. நான் பண்ணாமல் விட்டேன்னா இப்படி ஒரு படம் நான் பண்ணியிருக்க முடியாது. நான் 18 வயசு பையனுக்கு அப்பான்னு நான் இப்போ யோசிச்சிருந்து நான் பண்ணலைன்னு சொல்லி நிராகரிச்சிருந்தேன்னா இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படத்தில், இவ்வளோ நாள் ஓடின படத்தில் எல்லோரும் பேசப்படுறது, இந்த குழந்தைகள் முதல் எல்லாருக்கும் மறுபடியும் அது வந்திருக்கு பண்ணி அது கிடச்சிருக்காது.
அதனால் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ இப்போ கதை சொல்ல வர்றவங்களும் நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இப்போ அவங்களுக்கு எல்லாமே இவர் இது பண்ணுவார் அப்போ எந்த கதை வேணால் சொல்லலாம்னு வருது பார்த்தீங்களா. அப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நோ ஆப்ஷன்ஸ், ஒரே இதில் தான் போகணும். இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ், ஒவ்வொரு கதையும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஜானர் போகலாம், இந்த கண்டென்ட் வைஸாக நான் செலக்ட் பண்ணலாம், ஒரு நல்ல கண்டென்ட் கதைக்குள்ளே நம்ம போய் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருந்தது. மயிலாடுவர் கதை சொல்லும்போது நான் சொன்னேன், இது உங்கள் கதை, இதில் எனக்காக எதுவும் மாற்ற வேணாம், இந்த கதை என்ன எனக்கு சொன்னீங்களோ அந்த கதைக்குள்ளே நான் வந்துக்கிறேன், எனக்காக எதுவும் இது ஒரு நடிக்கிறேன்னு மாற்றேன், அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன், அப்படி தான் நான் இது பண்ணேன் சார்.